அவர் வந்து ஒரு ஒரு பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்ல வந்து மைக்கை தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் கடுமையாக வைரலாக மாற்றப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் தான் ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றப்பட்டு உருவக்கேலி செய்யப்பட்டு அவர் குடிச்சிட்டு வராருன்னு சொல்லி ஜெயலலிதாவை பேச நீங்க தான் ஊத்தி கொடுக்குறான்னு சொல்லி விஜயகாந்த் கேட்க இப்படி தாறுமாறா போனது. சார் நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்க கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு இல்ல. போன தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை வந்திருப்பாங்க? கொள்கை பரப்புச்சல் நீங்க சொல்லுங்க, எத்தனை தடவை வந்து? 7 தடவை. 7 தடவை எதுக்காக வந்தாங்க? அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போறாரு. அன்னைக்கு பாஜக கூட்டணி மதிமுகவும் போச்சு, விஜயகாந்தும் போறாரு. அன்னையமா வைகோ தான் அழைச்சிட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். அப்படி போகும்போது அது ஒட்டுமொத்தமாக விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போடுது. எந்த கட்சிகள் எல்லாம் வேண்டாம்னு விஜயகாந்த் களத்தில் நின்னாரோ அந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு எதிர்மறையான பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் கடுமையாக அந்த கூட்டணி வீழ்த்தப்படுகிறது. திமுக கூட்டணியும் தோல்வி இருக்கிறது. அதிமுக எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தை முழுமையாக அதிமுக கைப்பற்றுகிறது. அப்ப அந்த நேரத்தில் விஜயகாந்த் நாடாளுமன்றத்தில் அந்த மோடி அங்க ஜெயிச்சிருக்காரு, இங்க ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனால 2004 இருந்து 2006 வரைக்கும் விஜயகாந்த் குறித்தான அவதூறுகள் சமூக வலைதளங்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக கடுமையாக அதிமுகவாலும் திமுகவாலும் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. கேட்கிற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க? மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது, எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா என்ன கொம்பா மலைச்சிருக்காரு. 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை. ஆமா பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க, பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. இப்போ விஜயகாந்துடைய உடல்நிலையும் தளர்வு அடைகிறது. அவருக்கு ஏற்கனவே வந்து தைராய்டு ப்ராப்ளம், சுகரு, பிபி இது எல்லாமே இருந்ததுனால தொடர்ச்சியான தோல்விகளை அவர் தழுவதனால 8.36 விழுக்காடு, அப்புறம் 10.6 விழுக்காடு, எதிர்கட்சி தலைவர், 29 சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தை எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாச்சு. இன்னும் வெற்றி கோட்டை தொடுவதற்கு ஒரு நொடிதான் இருக்கு. அவர் நினைச்சிருந்தா, அமைதியா இருந்திருந்தா, காலமும் சூழ்நிலையும் அவருக்கு ஒத்துழைத்திருந்தா, அவர் குறித்தான தவறான செய்திகளை வெளியிடாமல் இருந்திருந்தா, அவர் கூட்டணியில கொஞ்சம் தெளிவாக இருந்து 2016 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை தனிச்சே போட்டி போட்டிருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் அவர் திட்டமிட்டு வீழ்த்துவதற்காக ஒரு கும்பலே வேலை செஞ்சது. குறிப்பா சொல்ல போனா திமுக அதிமுக இருவரும் கட்சியிலும் வேலை செய்தது. எல்லாரும் நினைக்கிறீங்களே விஜயகாந்த் வந்துட்டான் ஏதோ கத்துறாரு, விஜயகாந்த் நம்ம கத்தலாம், அதெல்லாம் கிடையாது. ஆனா 2016 சட்டமன்ற தேர்தலில் பலம் நழுவி கொண்டிருக்கிறது. பால்ல விழப்போகுது. கூட்டணிக்கு விஜயகாந்த் வரப்போறாருன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்க, அப்படியே யூட்டன் போட்டு விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டி நீங்க தான் முதலமைச்சர் ஆக போறீங்கன்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வைகோ அவர்கள் பண்ண வேலையில ஒட்டுமொத்தமான விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி 11 விழுக்காடு வாக்கள் மொத்தமா செறிஞ்சு 6 விழுக்காடாக குறைஞ்சது. அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா மக்கள் நல கூட்டணி வாஸ் அவுட் ஆனது. மக்கள் நல கூட்டணி ஒட்டுமொத்தமா வாஸ் அவுட் ஆனது விஜயகாந்துக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. பெரிய நம்பிக்கை விதைத்தோம், மக்கள் நமக்கு ஓட்டு போட்டான். முதல் தேர்தலே வந்து 8.36 விழுக்காடு வாக்குல கொடுத்தான். நம்மளுக்கு சட்டசபைக்கு அனுப்பினா, நம்மளை எதிர்கட்சியா பார்த்தா அழகு பார்த்தான். தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிளை உருவாயிருச்சு, தமிழ்நாடு முழுக்க நமக்கு பூத் ஏஜென்ட் உருவாயிட்டான், கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக கட்சி மாற்றப்பட்டுச்சு. எவ்வளவு விமர்சனங்கள். அவர் வரும்போதே வந்து குடும்ப ஆட்சியை கொண்டு வராரு, பிரேமலதாவை மகளிரணி ஆக்கிட்டாரு, சுதீஷ் இளைஞரணி ஆக்கிட்டாரு, மச்சான் வந்து இளைஞரணி செயலாளர், மனைவி வந்து மகளிரணி செயலாளரா, கருணாநிதி எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குடும்ப ஆட்சி, இவர் வரும்போதே குடும்ப ஆட்சி, இப்படி எல்லா விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை அத்தனையும் தாண்டிதான் விஜயகாந்த் வந்து அரசியல்ல ஜொலிச்சாரு. ஆனால் அதை தக்க வைப்பதற்கு முடியாமல் விஜயகாந்த் தடுமாறினாரு. ஜெயலலிதா, கருணாநிதி என்ற இருபெரும் துருவங்களை எதிர்த்து அரசியல் செய்த விஜயகாந்த் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுகவோட கூட்டணி வச்சு சமரசம் செய்தனால், திருப்பி பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சு சமரசம் செய்தனால், திருப்பி மக்கள் கூட்டணி என்று இந்த ஊழல் கரைபடிந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சிகளோடு இவர் கூட்டணி வச்சதுனால ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்பட்டு 12 விழுக்காடு வாக்களை நெருக்கி பிடித்தவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம்